ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறேன். தரிசித்து நடவாமல் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு சொப்பனங்களை பார்த்துக்கிட்டு அதையே நினச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறவங்களும் உண்டு. நம்ம எப்படி நடக்கணும்னா விசுவாசித்து நடந்தால் தான் நம்ம அதை சுதந்திரிக்க முடியும். ஆண்டவர் தரிசனம் தேவை. இன்னைக்கு வெளிப்பாடுகள் தேவை. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, வேத வாசனத்தை படிக்கிறவர்களுக்கு தரிசனம் வேண்டும். இந்த தரிசனம் என்பது வேதத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு இன்னைக்கு வஞ்சிக்கப்படும். பிசாசுன்னு தரிசனம் கொடுக்குறான், ஏமாத்துறான். இன்னைக்கு தரிசனம் சொல்ற ஊழியங்கள் இருக்குது. வெறும் தரிசனம் அல்ல, தரிசனத்தோடு சேர்ந்த வேத வசனங்கள் வேண்டும். அதுதான் நிறைவேறும். இன்னைக்கு தரிசனம் தேவனுடைய விசுவாசிகளுக்கு அதிகமாக தேவை. தரிசனம் இல்லாமல் விழுந்து போயிடுவாங்கன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. விஷன் தேவை, தீர்க்க தரிசனங்கள் தேவை. ஆனால் அதையே இன்னைக்கு நிறைய பேர் கனவு கண்டதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு கனவு கண்டாங்கன்னா அடுத்த நாள் அதை கனவை பற்றியே தான் பேசுவாங்க. கனவை மேன்மைப்படுத்துவாங்க. கனவு பார்க்குறோம். தரிசனம் என்பது விசேஷம், வெளிப்பாடு வேணும். அது வெளிப்பாடு தேவை. அதே சமயத்தில் விசுவாசிச்சு நடக்கணும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசிச்சு நடக்கணும். அந்த தரிசனத்தை நிறைவேறுவதற்கு அதை விசுவாசிச்சு நடக்கணும். ஃபெய்த்தில் நடக்கணும், வசனத்தில் நடக்கணும், வசனத்தில் வாழணும், வசனத்தில் ஜீவிக்கணும். இன்னைக்கு நிறைய ஊழியத்தில் கூட அப்படி இருக்குது. வெறும் விஷயம்தான். நடைமுறைக்கு நிறைய பேர் ப்ராக்டிக்கலாக இது பண்ணுறது. நிறைய விசுவாசிக தரிசனத்தை நம்புவாங்க, ஆனால் கீழ்ப்படிய மாட்டாங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. வசனத்தில் வாழ மாட்டாங்க. வசனத்தை அதுபடி நடக்க மாட்டாங்க. அந்த விசுவாசத்தை, அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அதை நிறைவேறுவதற்கு விசுவாசத்தோடு நடக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரா? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் 14, 15. ஆனால் அதே இது சொன்னார், நீ எழுந்து நடந்து மட்டும் நடந்து திரி, அவை எல்லாம் உனக்கு நான் தருவேன். நடந்து திரி, விசுவாசத்தில் நடந்து போகணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என் சர்ச்சை ஆண்டவர் கட்டித்தருவார் என்ற தரிசனம் இருக்குது. நிறைய பேருக்கு அதை செயல்படுத்த மாட்டாங்க. விசுவாச கிரியைகள் நமக்கு தேவை. விசுவாச ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யணும். நிறைய பேர் விஷன்லேயே அப்படியே இருந்து நம்பி ஏமாந்து போறாங்க. விஷனுக்கு அடுத்தது விசுவாசம். அந்த விசுவாச நடக்கைகளை நீங்க பின்பற்றும் போது, அந்த விசுவாச கிரியைகளை நீங்கள் செய்யணும், வேலைகளை செய்யணும், விசுவாச வேலைகளை செய்யணும். காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டேன், நீங்கள் உங்க ஆடு மாடுகளும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னார். அதே சமயத்தில் ஆண்டவர் சொன்னாரு, வாய்க்காலை வெட்டுங்க, நிரப்புவேன், தண்ணியை நிரப்புவேன். தீர்க்க தரிசனம் வருது. ஆனால் தீர்க்க தரிசனத்தை நம்ம செயல்படுத்தணும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ, என்ன விஷன் கொடுக்குறாரோ, அந்த விஷன் வேலைகளை நம்ம செய்யும் போது தான் ஆசீர்வாதம். சபையை கட்டுவார். அந்த விஷனோடு அப்படியே இருந்துடக்கூடாது. நம்ம செயல்படுத்தணும். ஊழியத்தை பற்றிய தரிசனம் கொடுப்பாரு, குடும்பத்தை பற்றிய தரிசனம் கொடுப்பாரு. எல்லாவற்றையும் நீங்கள் தான் செயல்படுத்தணும். அதனால் விசுவாசித்து நடங்க, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து அவரோட வசனத்தில் நடங்க, இயேசுவோடு நடங்க, இயேசுவோடு வாழுங்க, இயேசுவோடு ஜீவிங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுடைய தரிசனத்தின் காரியங்கள், உங்களுடைய விஷன்ஸையும், ஆண்டவர் கொடுத்த திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவாரா.